ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெஜ் நூடுல்ஸ் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் வந்துட்டு தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். அந்த தண்ணியிலேருந்து கொஞ்சமாக தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு அதில் நம்ம வந்துட்டு மீல் மேக்கர் ஒரு கை அளவுக்கு போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இங்கே சுடுற தண்ணியில் ஒரு ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஆயில் போட்டிங்க அப்படின்னா தான் இந்த நூடுல்ஸ் வந்துட்டு இதில் ஒட்டாமல் வரும். ஆயில் இல்லை அப்படின்னா நூடுல்ஸ் வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும். இந்த மாதிரி நான் தண்ணி வந்துட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு இந்த நூடுல்ஸை வந்துட்டு ஆட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருந்துட்டு நல்லா வந்துட்டு நமக்கு உதிரி உதிரியாக வராது. இதை போட்டதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு 3-4 நிமிஷம் வரலையும் தான் வந்துட்டு வேகணும். அதாவது 3/4 வேக்காடு தான் வந்துட்டு இது வேகணும். நீங்கள் ஃபுல்லாக பாயில் பண்ணிடாதீங்க. நல்லா தொட்டோன்னே மசிச்சு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. பாருங்கள், இது வந்துட்டு நம்ம நசுக்கி பார்த்தாச்சு அப்படின்னா நமக்கு நசுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உள்ளார கொஞ்சம் வேகாமல் இருக்கும். அதுதான் வந்துட்டு கரெக்டான ஸ்டேஜு. இப்போது இதை எடுத்துகிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். தண்ணியெல்லாம் ஃபுல்லாக நம்ம எடுத்து வடிகட்டிடுங்க. இந்த மாதிரி வடிகட்டி வச்சதுக்கு அப்புறமா உடனே ஒரு டம்ளர் பச்சை தண்ணியை ஊற்றிட்டு அதோட சூடெல்லாம் வந்துட்டு நம்ம எடுத்துடணும். இல்லை அந்த சூட்டோடையே இருந்தது அப்படின்னா அதுக்குள்ளே வந்துட்டு இன்னும் நல்லா வெந்துடும். அதனால் சூடு இல்லாமல் எடுத்துருங்க. இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் ஒரு பேனில் ஊற்றி வச்சுருக்கேன். நூடுல்ஸ்க்கு கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணியாச்சு அப்படின்னா கடையில் வாங்குகிற அந்த ஒரு ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். அந்த கடுகு எண்ணெயில் 5-6 பல் பூண்டு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக போடுங்க. நான் பெரிய வெங்காயத்தில் 1/2 வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தையும் போட்டுட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இதை ரொம்ப வதக்கக்கூடாது. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். கேரட்டையும் இந்த மாதிரி வளர்த்தியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு நூடுல்ஸ் எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு நம்ம காய்கறியும் சேர்க்கணும். இப்போ இதில் குடைமிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே இந்த மாதிரி வளர்த்தியாக கட் பண்ணியாச்சு அப்படின்னா நமக்கு சாப்பிடவும் பார்க்கவுமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த காய் எல்லாத்தையும் போட்டுட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இந்த காயுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அரை வேக்காடு தான் வேகணும், ஜாஸ்தி வேகக்கூடாது. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ். நீங்கள் க்ரீன் சில்லி சாஸ் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், நான் வந்துட்டு சில்லி சாஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுட்ரு போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் ஃப்ரை பண்ணிவிடுங்க. அடுப்பை இது வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாது. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நமக்கு பண்ணியாச்சு அப்படின்னா தான் நமக்கு அந்த சைனீஸ் ஃபுட்டான அந்த டேஸ்ட் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இதை நல்லா வதக்கி விட்டாச்சு. வதங்கினதுக்கு அப்புறமா நான் சால்ட் வந்துட்டு கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி வந்துட்டு நமக்கு அந்த சாஸ்லேயே வந்துட்டு சால்ட் இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம நூடுல்ஸ்லேயும் வந்துட்டு உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த நூடுல்ஸையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக ஒரு தடவை மட்டும் பரட்டி விட்டுட்டு 2 ஸ்போக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 ஸ்போக்கை எடுத்துகிட்டு இதை வந்துட்டு நீங்கள் ஸ்போக்லேயே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி விடுங்க. நம்ம கரண்டி போட்டாச்சு அப்படின்னா ஜாஸ்தி உடஞ்சிரும். அதனால் ஸ்போக்கை வச்சுட்டு இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நூடுல்ஸ் போட்டதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த மீல் மேக்கரை அதோட தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், பிடிக்காட்டி வந்துட்டு நீங்கள் விட்டுடலாம். இப்போ இதையும் போட்டுட்டு மீல் மேக்கர் போட்டதுக்கப்புறமா குறைஞ்சது ஒரு 7 நிமிஷத்துலேருந்து ஒரு 9-10 நிமிஷம் வரலையும் இதை வந்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு அந்த கடையில் வாங்குகிற அந்த ஒரு டேஸ்ட்டாக அந்த ஒரு ஃப்ளேவருக்கு வந்துட்டு இது வரும்.
பாருங்கள் இப்போ ஒரு 10 நிமிஷமே ஆயிடுச்சு. நல்லாவே நமக்கு உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அடுப்பு வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பண்ணால் தான் அந்த கடையில் வாங்குகிற அந்த ஒரு டேஸ்ட் அப்படியே நமக்கு இருக்கும். நான் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வினிகர் சேர்க்க விரும்பலை அப்படின்னா லாஸ்ட்டாக நீங்கள் லெமன் கூட வந்துட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு வினிகர் சேர்த்துருக்கேன். கடையில் வாங்குகிற அந்த ஒரு டேஸ்ட் அப்படியே இருக்கிறதுக்காக வினிகர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் நமக்கு உதிரி உதிரியாக நூடுல்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.